Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட்டு, அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு. இது ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குறைவான பொருட்கள் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி நம்ம ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனோ இல்லை கடாயோ எடுத்துக்கோங்க. நான் ஸ்டவ்லாம் ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு இதில் சில இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முதல் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை. ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 250 மில்லி பால், அதாவது 1/4 லிட்ரு நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நான் பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பாலாக இருந்தாலும் ஓகே. 250 மில்லி, கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஒரு விஸ்கோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சுட்டு இது மாதிரி நல்லா அடித்து விட்டுருங்க. அந்த முட்டை பால் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ கலந்தாச்சு. இப்போ அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப்புனா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும். அதே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு விஸ்க் ஒன்று வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாம் இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த விஸ்காலே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு கரண்டி இல்லைன்னா இதை மாதிரி விஸ்க் வச்சுட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இடையில நாம் இதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக நான் பைனாப்பிள் எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். நாம் ஆல்ரெடி ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பைனாப்பிள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு ஸ்வீட் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கெட்டிப்பட்டிருக்கு. நாம் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு திக்காகிடும். இப்போ நல்லா அதே மாதிரி அந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நான் கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட்லேயே வச்சுருக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு கடும்பால் மாதிரி இருக்கும். நாம் எல்லோ சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு கடும்பால் மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன இதை மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நாம் மிக்ஸ் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் இதில் சேர்த்துட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நாம் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. நீங்கள் கிண்ணத்தில் ஒரு பவுலில் எதில் வேணாலும் நீங்கள் இதை செட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு இதை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போது இதுக்கு மேலே நான் லைட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவி விட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடும்பால் மாதிரி இருக்கும். நம்ம கடும்பால் செஞ்சு சாப்பிடுவோம்ல, அதை மாதிரி டேஸ்ட்லேயும் சரி பார்க்குறதுலேயும் சரி அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ லைட்டாக சும்மா மேலே நான் ஏலக்காய் தூள் தூவியிருக்கேன். நீங்கள் நட்ஸு தூவுறதா இருந்தாலும் நட்ஸு, இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரீசரில் இல்லை, நார்மல் ஃப்ரிட்ஜில் இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் கழிச்சுட்டு
நான் எடுத்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகியிருக்கு. நம்ம வந்து இதை மாதிரி ஒரு கத்தி ஒன்று வச்சு பீஸ் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜு இல்லை ஃப்ரிட்ஜு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் அப்படியே வெளியவே வச்சுடுங்க. ஒரு மணி நேரம் கழித்து அதுவே வந்து நல்லா ஆறி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஹாலிடே, ஸோ வந்து அவங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். நான் எண்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்வீட்டை நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம பால் முட்டை தான் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Viji. Thanks for watching.